ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரிவெஞ்ச் சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம சேனல் வந்து 50K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சுல்ல. இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்ஸில் நீங்கள் மூவி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போடுறீங்களா, அதெல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணி தான் இந்த அளவுக்கு என்னை ஒர்க் பண்ண வச்சுது. இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மூவியை பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கும் கூடவே அந்த ஹைப்பும் கொடுத்துருங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் மெங்ஸியாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே தான் போயிருக்கா. ஏன்னா அந்த பார்க்குக்கு சொந்தக்காரியே நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்டு ஒரு பொண்ணு வருவாளா, அவன் நம்ம ஹீரோயின் மேலே விழ போக நம்ம ஹீரோயின் தான் பிடிப்பா, நம்ம ஹீரோனை பார்த்துவாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ ஹீரோயின் சைடில் பார்த்தா நம்ம ஹீரோனோட 5 வருஷம் கல்யாணம் பண்ணி இருந்த புருஷன் அவன் வந்து வேற ஒரு பொண்ணுக்கு ஷூ லேஸ் கட்டிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோயின் பார்க்குறது அந்த லைவ் ஸ்ட்ரீம் எடுத்த பொண்ணு பார்த்துட்டு, இவங்களையும் பார்க்குறீங்க, இவங்க இந்த கப்பிள்ஸ் தான், நானும் காலிலேருந்து இங்கே தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்லுவாளா. அப்போ அந்த டைமில் ஹீரோனோட ஹஸ்பண்ட் கூமே நம்ம ஹீரோனை பார்த்துருவானா, அவன் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அவன் எங்கே தப்பாக நினச்சிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட வருவான். அதாவது ஒய்ஃப்னு சொல்லிட்டு வருவான். அப்போது அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு, என்ன ஒய்ஃபா, நான் வேற உங்ககிட்ட நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸ்ன்னு சொல்லி வச்சிட்டேனேன்ற மாதிரி ஃபோனெல்லாம் கீழே போட்டுடுறா பயத்தில். அப்போ அந்த சென்னுமே நம்ம ஹீரோனை பார்த்து சொல்கிறான், இவ பேர் லின், அப்ராட்லேருந்து வந்திருக்கா, இவனுக்கு சிஸ்டர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ஆனால் அந்த லின் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட கை கொடுக்கும்போது, ஆமாம் என் பேர் லின் தான், அது மட்டும் இல்லை நான் இவருக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்கிறா. அவனும் ஏண்டி ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்து முறைக்க, இவன் ஒரு பக்கம் சொன்னா என்ன அப்படியும் தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சிலுங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனும் இவ எதனா கேட்பாளோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து நினைக்க, நம்ம ஹீரோன் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. சரி, நீ ஏதோ சிஸ்டர்ன்ற, அவ ஏதோ ஒன்று ஃப்ரெண்டுன்றா, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க, நைட்டு வந்து என்னன்றது நம்ம தெளிவாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சென்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சீயா போகலான்னு பார்த்தா, ஹீரோன் காதில் படுற மாதிரி இந்த லின் சொல்கிறா, நல்லா ரிச்சான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இப்படி ஜாலியாக வெளியே போய் சுற்றலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பேசுறது நம்ம ஹீரோனு கேட்டோன்னே ஹீரோனோட அசிஸ்டன்ட்லாம் வந்து என்னம்மா பேசிகிட்டு இருக்கா, அவங்க இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கும் அவங்க தான் ஓனரு, அது மட்டும் இல்லாமல் மெங்ஸியா கம்பெனிக்கு கூ கம்பெனியில் அதிக ஷேர் அவங்க தான் வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் உடனே அவனை பார்த்து முறைக்கிறா. ஏன்னா வந்து அவளை சாரி கேட்க சொல்லியிருப்பாங்க போல அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோனை பார்த்து. அப்போ இவனும் சாரி கேள்றி அப்படின்ற மாதிரி லின்னை பார்த்து சொல்ல, லின்னுக்கும் வேறு வழி தெரியல, ஏதோ சிலுங்குறா. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து சாரி கேட்டுருவா. நம்ம ஹீரோனும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ரவுண்ட்ஸ் போயிட்டு அவங்க ஆளுங்களோட அங்கேருந்து கிளம்பிடுவா. நைட்டு வீட்டில் வந்து இந்த சென் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, ஓ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா தூங்காம அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட போவானா. ஹீரோனும் சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ அவன் உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து தடுத்துடுறா. அப்போ அந்த டைமில் உனக்கு ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி சொல்ல, அங்கே இருக்க மேடெல்லாம் கூப்பிட்றா. ஏகப்பட்ட ஷூவை அடிக்க வச்சிருக்காங்க, நிறைய ஷூ நம்ம ஹீரோயின் வாங்கியிருப்பா போல இருக்க. ஹீரோயின் சொல்கிறா, இந்த ஷூவெல்லாம் நான் தான் வாங்கினேன், ஆனால் என்ன பிரச்சனைனா எதுலையுமே லேஸ் சரியாக கட்டலை, அதனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை நீ தான் எனக்கு கட்டி தரணும் அப்படின்ற மாதிரி அத்தனை ஷூவை காட்ட, அந்த மேட்ஸ்லாம் வந்து அத்தனை ஷூவையும் டப்பாவாக கொட்டுறாங்க. நம்ம ஹீரோயினா இது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நீ கட்டி கொடுக்கணும் எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் காட்டி சொல்ல, அவனும் இதெல்லாம் எதுக்குமா, இதெல்லாம் தூக்கி போடு, அதான் லேஸ் கட்டாமல் இருக்குல்ல, உனக்கு நான் வேறு காஸ்ட்லியான ஷூவை வாங்கி தரேன்ற மாதிரி சென் சொல்லும் போது நம்ம ஹீரோயினா, ஏன் வேற எதுக்கு வாங்கி தரணும், ஏன் இன்னைக்கு லின்னுக்கு நீ கட்டி விட்டல, அதே மாதிரி என்னோட ஷூக்கு கட்ட மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்போ இந்த சென்னா, ஓ நீ ஜெலஸ் ஆகிட்டியா, அதனால தான் இப்படி கேட்டுட்டு இருக்கியா, இதெல்லாம் நீ கேட்கலாமா, நம்ம வேற வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி இந்த சென் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோனா, அது தேவையில்லாதது, நம்ம 2 பேருக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது, அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதையும் மீறி அவங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவனுக்கு கொஞ்சிற மாதிரியே, எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா, லின்னுக்கு காலிலே கட்டி விட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவா. இவனா காண்டில் அங்கே இருக்க ஒரு லேசையும் பிச்சு போட்டு கட்டணுமே அப்படின்ற மாதிரி கட்டிட்டு இருக்கான், வேற வழி இல்லாமா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போடுவா, கண்டுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா, எல்லா ஷூலையும் வந்து உண்மையாகவே அவன் லேஸ் கட்டி வச்சுட்டு தான் போயிருக்கான். நம்ம ஹீரோனும் சாப்பிட்ற டைம் இருக்கும் போல இருக்கு. சாப்பிடலான்னு போகிற நேரத்தில் அப்போ அந்த ஷூலாம் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஹீரோனோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஒருத்தி இருப்பாள். அவள் வந்து கேட்க, ஹீரோயின் இதெல்லாம் டொனேட் பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறா. அது எதுவுமே அவள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கல. மேட் கிட்ட வந்து சென்னை பற்றி கேட்டால் அவங்க வந்து ஆல்ரெடி ஒர்க்குக்கு போயிட்டாங்க, சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஹீரோயினா அப்போ சரி நானே அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடுலாம் போட்டு அவனுக்காக எடுத்துகிட்டு போகிறா. அவன் என்ன தான் தப்பு பண்ணாலும் சரி நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அவனுக்கு முன்னாடி இந்த லின் வந்துட்டு, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன், உனக்கு கை வலிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முதுகை போயிட்டு மசாஜ் பண்ணுறேன்ற பேரில் ஒரசி நின்றுட்டு இருக்கான். அவனுமே வந்து தள்ளி போன்ற மாதிரி லின்ன சொல்லவே மாட்டான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து டோரை திறந்து உள்ளே வந்துருவாளா. வந்துட்டு, நான் ஏதோ தப்பான டைமில் உள்ளே வந்துட்டேன் போல இருக்கு, உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, அப்போ லின் ஒன்னே, என்னதான் இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு இப்போ அவர் தானே மெயினாக இருக்காரு, கொஞ்சம் நீங்கள் பார்த்து உள்ளே வர வேணாமா, ஒய்ஃபாக இருந்தாலும் வீட்டில் தானே ஒய்ஃபு, இதில் நான் அவரோட பர்சனல் செக்ரட்டரியாக இங்கே இருக்கேன், நான் ஒர்க் பண்ணல உள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி திமிரா லின் பேசுகிறா. ஆனால் இது எதுக்குமே வந்து சென் வாய் தந்து பேச மாட்டேன். ஏன்னா ஹீரோனை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோனா அங்கே போய் இவங்க 2 பேர் முன்னாடியும் அங்கே இருக்க சீட்டில் உட்காந்துக்கிட்டு, அப்படியா, ஆனால் நான் நினச்சா உன்னையே வேலை விட்டு தூக்கலாம், ஏன்னா இந்த கம்பெனியில் பாதிக்கு மேலே இருக்க ஷேர் எந்து தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறா.
இப்போ சொல்கிறேன், நீ வெளியே போடி, இங்கே வேலைக்கு நீ இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இந்த லின் ஒன்னே இந்த கூச்சனை பார்த்து நீ எதுவுமே கேட்க மாட்டியா, அவங்க பாரு என்ன வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்கிறாங்க, நான் உன்னோட பர்சனல் செக்ரட்டரி தானேன்ற மாதிரி அந்த கூச்சன் கிட்ட புலம்ப. ஆனால் அவன் என்னத்தை கண்டுக்கிறது, அவன் ஒய்ஃப் சொல்கிறது தான் கேட்டாக்கணும்னு சொல்லிட்டு சைலண்டாக நிற்க அங்கே வந்து ஹீரோனோட அசிஸ்டண்ட்டு வந்து இங்கே வாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த லின் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கூமே நம்ம ஹீரோன் கிட்ட போயிட்டு இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, அதான் வேலையை விட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஹீரோனை சமாளிக்க பார்க்க. ஆனால் நம்ம ஹீரோனா எனக்கு யார் தப்பு பண்ணவெல்லாம் பிடிக்காது, அவங்களுக்கு முக்கால்வாசி 2 சான்ஸ் தான் கொடுப்பேன், ஆனால் உனக்கு நான் 3 சான்ஸ் தரேன், நேற்று ஒரு சான்ஸ் முடிஞ்சு, இன்னைக்கு ஒரு சான்ஸ் முடிஞ்சு, இன்னும் உனக்கு ஃபைனல் சான்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல அப்போ ஒன்னே அதை நான் காப்பாற்றிப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, அதான் வேலையை விட்டு போயிட்டால, இனிமேல் அவகிட்ட இருந்து நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை வந்து பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோன் போனதுக்கப்புறம் கையை போட்டு முறுக்கிட்டு இருக்கான், நம்ம ஹீரோன் பண்ணுறது பிடிக்காத மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நைட்டு இவனோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா சாப்பிட கூப்பிட்டுருப்பாரு போல இருக்கு. இவன் வந்து அங்கே போயிட்டு இருப்பான், நம்ம ஹீரோனி தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இவன் விசில் அடிச்சுக்கிட்டே அங்கே போக நம்ம ஹீரோன் தனியாக நடந்து வருவாளா, இவன் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோன் வரத்தே அவனுக்கு தெரியாத மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பான். இப்போ ஹீரோன் கிட்ட போயிட்டு நீ ஆல்ரெடி வந்திருப்பேன்னு நினச்சேன், அதனால தான் நான் வந்து விட்டுட்டேன், ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்திருந்தல அப்படியே போயிருப்பேன்னு நினச்சேன், மன்னிச்சிடுசி அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து ஓகேன்னு சொல்கிறா. இருந்தாலும் அவளுக்கு செமக்கோ வருது, இவன் வேணும்ட்டே தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போக அப்போது இந்த கூச்சனுக்கு வந்து ஒரு பிரதர் இருப்பான், அதாவது ஃபஸ்ட்டு பிறந்தவன், ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க, அவங்க பேர் செங்கு. அவன் வந்து இவங்க 2 பேரும் உள்ளே வரத்தை பார்க்க நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே அவன் மனசில் நினைக்க ஆரம்பிக்கிறான், ஆக்சுவலி எனக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹார்ட்டில் வந்து அந்த பிரச்சனை இல்லைனா நான் அப்ராட் போயிருக்க மாட்டேன், அவள் என்னோட பொண்டாட்டி ஆயிருப்பா, இப்போ இவன் யூஸ் பண்ணிட்டானேன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்க. இதில் வேற இந்த கூச்சனோட அப்பா, அதாவது இவங்க 2 பேருக்கும் அப்பா இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஹீரோனை தான் நல்லா கவனிக்கிறாரு, இந்த பையனை சுத்தமாக கண்டு கூட மாட்டுறாரு. அது இவனுக்கு இன்னும் காண்டாகுது, எந்த இடத்துக்கு போனாலும் வந்து என் ஒய்ஃபை தான் எல்லாம் மதிக்கிறாங்க, என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோன் தான் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணுறா. அப்போ உடனே இந்த கூச்சனோட அம்மாவோ அவங்களுக்கு வந்து ஹீரோனை ரொம்ப பிடிக்குமா, நம்ம ஹீரோனை பார்த்து பார்த்து கவனிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கேட்கப்பட்ட காயமாக இருக்கும் கையெல்லாம், நம்ம ஹீரோன் அதுவுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. இதுக்கு எல்லாம் காரணம் கூச்சனோட அப்பா தான். அந்த கூச்சன் அதையும் பார்க்குறான், நம்ம அம்மா என்ன நான் வந்தது கூட கவனிக்காம அவளே போய் அவகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா எப்படி எங்கள் அப்பாக்காக எவ்வளோ வேலை செஞ்சு எவ்வளோ அழகாக வீட்டிலே இருந்து பார்த்துக்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒய்ஃப் வேணும் தான் எதிர்பார்த்தேன், ஆனால் ஜியா அப்படி சுத்தமாக கிடையவே கிடையாது, அவள் என்னதான் அதிகாரம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த கூச்சனுமே ஆஃபீஸ் விஷயமா அவங்க அப்பாண்ட பேசும்போது, ஆனால் அவங்க அப்பா வந்து நீ அந்த கம்பெனிக்கு இப்போ நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கனா அதுக்கு காரணமே உன் ஒய்ஃப் தான், ஏன்னா ஒய்ஃப் தான் அதிக ஷேர் வச்சிருக்கா, அதனால நீ அவ கூட பார்த்து நடந்துக்கோ, இல்லைனா உன் வேலைக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி அப்பா ஹீரோயின் முன்னாடி வந்து பையனை மிரட்டி அனுப்புறாரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இது வந்து இந்த கூச்சனுக்கு இன்னுமே கோவமாயிடுமா. அப்போ வீட்டுக்கு போகும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பா. இவன் உடனே நம்ம ஹீரோனை பார்த்து நான் உன்கிட்ட பேசணும் சியா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு தூக்கம் வருது, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவேன், என்னால் பேச முடியாதுன்னு. ஆனால் இந்த கூச்சன் ஒன்னே கார் ஓட்டிட்டு வரேன், எனக்கே டயர்டாக இல்லை, நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவன் கத்த. நம்ம ஹீரோனோ எது கத்துற, உனக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கேட்கும் போது அவன் வந்து அவன் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்க, நான் என்ன உனக்கு அடிமையா, இப்படி என்ன வேலை வாங்கிட்டு இருக்க, எல்லாரும் முன்னாடி என்ன சீப்பாக நடத்துகிறேன், எல்லாரும் என்ன அப்படி பேசுறாங்கன்னா அது காரணம் நீ தான். ஆனால் உண்மையாகவே லின் என் பக்கத்தில் இருக்கும்போது அப்படிலாம் நடந்துக்கவே இல்லை தெரியுமா, லின் உண்மையாகவே என்ன நல்லா பார்த்துக்கிட்டா என் கூட இருக்கும்போது, அவளையும் வேலையை விட்டு தூக்கிட்டா அப்படின்ற மாதிரி லின்னை பற்றி வர நடுவில் பேசிடுவானா, உன்னால் தான் அவள் வேலையை விட்டு போனால் என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஹீரோன் உடனே காரை நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல வெளியே இறங்கு அப்படின்ற மாதிரி வேற சொல்கிறா. என்னன்னு பார்த்தா ஹீரோன் சொல்லிடுறா, உன்னோட 3வது வாய்ப்பும் முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி 2 வாட்டி பார்த்தேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நீ பண்ணது ரொம்ப தப்பு, லின் கூட சேர்ந்து உனக்கு ஃப்ரீடம் தானே வேணும்னு நினைக்கிற, லின்னு எங்கடாவது இனிமேல் நீ வேலையை கூப்பிட்டு வச்சுக்கோ, ஆனால் எனக்கு வந்து நீ தேவையில்லை, இந்த உன்னோட ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணான்ற மாதிரி அந்த ரிங்கை அங்கேயே போட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாளா. இவனும் வந்து நம்ம ஹீரோனை ஸ்டாப் பண்ண மாட்டான், போனா போட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கான். மழை பெய்யுது, அந்த மழையும் அங்கே நின்றுட்டு இருக்கான். அப்போ கூட ஹீரோயின் காரில் போயிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லணும்னு அவனுக்கு தோணலை, அவன் பண்ண தப்புக்கும் பேசினதுக்கும். அவன் அந்த ரிங்கை போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். போறியா போடி, நீ ஒன்றும் எனக்கு தேவையில்லை, உண்மையாகவே இந்த லின் தான் எனக்கு நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா, எங்கள் அம்மா எப்படி எங்கள் அப்பா கிட்ட இருக்காங்களோ அந்த மாதிரி, நீ ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் நினைக்கிறா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட அவனே தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எந்த டைம்லனா நம்ம ஹீரோனுக்கு கல்யாணத்துக்கு பேசி வச்சது செங்கு தான் பேசி வச்சிருப்பாங்க, இவனோட பிரதர். அவன் ஹார்ட் ப்ராப்ளம் போனோடனே இவன் இந்த டைம் யூஸ் பண்ணி ஹீரோனை கரெக்ட் பண்ணியிருப்பான். ஹீரோயின் அதை ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்க. அடுத்த நாள் வந்து இந்த கூஜன் என்ன பண்ணுறான்னா இந்த லின்னை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோனை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினைப்பான் போல. உனக்கு ஒரு வீடு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி லின்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சு காமிச்சிட்டு இருக்க. லின்னா ஆனால் என்கிட்ட காசு இல்லையா, ஆல்ரெடி என்ன வேலையை விட்டு வேற தூக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி லின் சொல்லும் போது அப்போ இந்த கூஜன் ஒன்று இந்த லின்னை
பிடிச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னுமே நான் அந்த கூ கம்பெனியில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வேலை பார்த்துட்டு தானே இருக்கேன், எனக்கும் அதில் ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டு லின்னை டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறான், நீ எதுக்கும் கவலைப்படாதன்ட்டு. உண்மையாக பார்த்தா இவனுக்கு அவள் கூட அஃபேர் இருக்கு, அதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர லின் ஒன்னே, நீ எங்கே பண்ணிட்டு இருக்க, நாங்கள் இடம் வாங்க வந்த இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு சொல்ல, இதில் பக்கத்தில் ஒருத்தனை கூட்டிட்டு வருவாளா கையை பிடிச்சிக்கிட்டு. அதை பார்த்துட்டு, ஓ நீ வேற ஒருத்தன் கூட அஃபேரில் வச்சு சுற்றிட்டு இருக்க, ஆனால் வந்து இவரை பிடிச்சி திட்டுறியா அப்படின்ற மாதிரி கூச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, அப்போ ஹீரோனோட ஆளுங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நீ மேடமே ஓவரா பேசுறியான்ற மாதிரி லின்னை கழுத்து பிடிச்சி கீழே அமுக்கிடுறாங்க. அப்போ உடனே இந்த கூச்சன் கத்துவான், நம்புறேன்னு சொல்கிறா, நீ எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட கேட்குற இவங்க யாருன்ட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்போ நான் கை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன்ல, அவர் வேற யாரும் இல்லை, என் கூட பிறந்த பிரதர், என் தம்பி அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்ல, அப்போ அவனுமே சொல்கிறான், ஆமாம் நான் இவளோட தம்பி தான் அப்படின்ற மாதிரி ஜியோங்கும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோன் சொல்கிறா, இதுக்கு மேலே உன்கிட்ட பேசணுன்ற அவசியம் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் டிவோர்ஸ் லெட்டரோட வந்திருக்கேன், இந்த டிவோர்ஸில் நீ சைன் பண்ணு, உனக்கு எனக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிடுறா. அவன் அதை படித்து பார்த்துட்டு அவனுக்கு எதுவுமே வராது இதில் அப்படின்றது தெரிஞ்சோடனே, நான் எப்போ உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன், என்னால் உனக்கு சைன் பண்ணி தர முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஒரு பக்கம் இந்த லின்னுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஹீரோயின் வந்து இவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறாளா அப்படின்னு தெரிஞ்சுட்டு சந்தோஷப்பட்டவ, இவன் ஆனால் அதை கிழிச்சு போடுறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, என்ன இவன் சைன் போட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து, நீ என்னதான் கிழிச்சு போட்டாலும் நான் முடிவெடுத்தது தான், நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீ இன்னும் ஒத்துக்கலனாலும் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறா. அது மட்டும் இல்லை, உனக்கு வெக்கமா இல்லை, என்னோட காசுலேயே நீ வாழ்ந்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் என்கிட்டே வந்து எடுத்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட, இவன் உடனே, நில்லுடி எங்கடி போகிற, நான் உங்ககிட்ட இன்னும் பேசிய முடிக்கல, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ணி போனான்னு பார்த்தா, ஆனால் அங்கே இருக்கவங்க விட மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி போடுறா. இந்த லின் ஒரு பக்கம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க கூச்சன் அப்படின்ற மாதிரி கூச்சன் கிட்ட பேச போவாளா, அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். இவ இப்படி பேசிட்டு போனதுனால டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் வேறு இப்படி கொடுத்துட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போனால், அந்த ஆஃபீஸில் வந்து இருக்க அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து நம்ம ஹீரோனை பார்த்து, கூச்சனோட அப்பா வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம், நீங்கள் போய் பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் ஒன்னே, அப்படிலாம் ஈஸியாக போயிட்டு யாரையும் மீட் பண்ணி பேச முடியாது, மீட்டிங் இருக்குல்ல, அந்த மீட்டிங்கை பார்க்கணும்ல, மீட்டிங்கை பார்த்துட்டு எதா இருந்தாலும் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. கூச்சனோட அப்பா பற்றி நம்ம ஹீரோனுக்கு நல்லா தெரியும் போல. மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் போனால் எப்பயும் போல நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேச போவாரா, ஆனால் ஹீரோயின் இந்த வாட்டி கண்டுக்கல. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆஃபீஸ் விஷயம் தான் பேசுகிறாரு, அது மட்டும் இல்லாமல் பையன் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல. அதை பற்றி பேசும்போது ஹீரோயின் வந்து, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, உங்கள் பையன் பண்ணதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஆல்ரெடி நான் முடிவு எடுத்துட்டு உங்கள் பையனுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கலான்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் ஒன்று, என்னம்மா டிவோர்ஸ் கொடுக்குறேன்ற, இதெல்லாம் 2 ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம், இப்படிலாம் ஈஸியாக நீ டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாதுமா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக பேசலாமே, வெயிட் பண்ணு, நான் என் பையன்கிட்ட நல்லா பேசி பார்க்குறேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி கூச்சனோட அப்பாவும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் சைடு வந்து ரொம்ப சொத்து இருக்குது, அதனால வந்து இவங்களும் அப்படி பேசிகிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து, இதுக்கு மேலே என்னால் உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, நான் உங்கள் பையனை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவர் கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவருக்கு ஒரு பக்கம் கோவம் வருது, என்ன இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து, சார் நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி கூச்சனோட அப்பாவையும் அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட, ஒரு பக்கம் இந்த கூச்சன் வந்து செம்மையாக குடிச்சுட்டு இருக்கான், எனக்கே அவள் டிவோர்ஸ் பேப்பர் கொடுக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் இந்த லின் வந்து அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு, இவன் குடிக்கிறானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட பேச போவாளா, அவன் முதல்ல தள்ளி விடுவான் என் பக்கத்தில் வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா, நான் உனக்காக தான் அப்ராட்லேருந்து வந்திருக்கேன், நீ ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, என்கிட்ட கோவமாக நடந்துக்காத, உன் கூட எப்பயுமே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு என்ன பண்ணுறான்னா, அவன் குடிச்சிருக்கிறத அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உடனே வந்து அவன் கூட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அவனுக்கும் ஃபஸ்ட்டு தெரியாமல் இருக்கும், ஆனால் போக போக அது லின்னு தான்றது புரியுது. இருந்தாலுமே அவனும் வந்து இந்த லின்னு கிஸ் பண்ணி அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருப்பாளா. அப்போது வந்துகிட்டே இருக்கும்போது எதிர்க்க வந்து இந்த லின் வந்து நிற்பா. அதுவும் கழுத்துலலாம் வந்து அந்த ரெட் மார்க்காக இருக்குமா, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கண்ணில் படுற மாதிரி அவள் வந்து நின்றுக்கிட்டு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் அதை நோட் பண்ணிடுறா. போயிட்டு உட்காந்து பேசுகிறவ ஹீரோயின் கேட்டுடுறா, நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, இப்போ எதுக்காக என்கிட்ட பேசணும்னு வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது லின் சொல்கிறா, அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன், உண்மையை சொல்லவா, உன்னை உண்மையாகவே கூச்சன் லவ்வே பண்ண கிடையாது, கூச்சன் என்னதான் லவ் பண்ணுறான், ஆனால் நீ எதுக்காக அவன் கார்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க, அதான் அவரால் எனக்கு வீடு வாங்கி தர முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, ஹீரோயினா, என்ன நான் அவனோட கார்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா, முதல்ல அவன்கிட்ட காசு இருக்கான்னு கேள்விப்பட்டியா, நீ பாட்டுக்கு தோக்க போகிறவனை வந்து நம்பி இப்படி போய் நிற்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு இருப்பா. ஆனால் அவள் ஒன்னே டக்குன்னு எந்திரிச்சு நின்று நம்ம ஹீரோயினையும் பார்த்து, நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், கூச்சன் எனக்கு தான் எல்லாமே பண்ண போகிறான், நீ வந்து ஏமாத்திட்டு இருக்க, ஒழுங்கா டிவோர்ஸ் கூட அவனுக்கு அப்படின்ற மாதிரி இவ வந்து கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த கூச்சன் அங்கே வர சொல்லியிருப்பா போல. அவன் வரது வந்து இந்த லினுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்க டைம்ல இவ டக்குன்னு என்ன பண்ணுறான்னா, அங்கே கீழே இருக்க காஃபி எடுத்து இவன் மேலே ஊற்றிக்கிறா. ஊற்றிட்டு, ஜியா ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஜியாவை பிடிச்சி கத்திட்டு இருக்கா, ஜியா ஊற்றுன மாதிரி. இதை கூச்சன் பார்த்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கத்துறான், உனக்கு அறிவு இல்லையா, இப்படி தான் லின் மேலே கோவம் இருக்குன்றதுக்காக ஒரு காஃபி எடுத்து சுட சுட எடுத்து இப்படியே ஊற்றுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்புறேன்னா நான் ஒன்று பண்ணாமலே என் மேலே பழி போட்டேன், எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, ஆக்சுவலி
சொல்ல போனால் நீ ரொம்ப கேவலமான வேலை பண்ணியிருக்க, உனக்கு வந்து நான் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே அவளோட காஃபி எடுத்து ஊற்றி விட்டுடுறா. அப்போ இதுலேன்னு பார்த்துக்கிட்டு என்னடி பண்ணா அப்படின்ற மாதிரி பார்க்க, அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உன்னோட விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் உன்னோட லவ்வர் சிஸ்டர்னு முதல்ல சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவளே என்கிட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ கூச்சன் ஒன்னே இல்லை நேற்று நைட்டு நான் குடிச்சிருந்தேன், அதனால எனக்கு ஒன்றும் தெரியல, தப்பு நடந்துருச்சு, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்ற மாதிரி சிம்பிளாக சொல்கிறான். நம்ம ஹீரோனா இதை சொல்கிறதுக்கு உனக்கு கேவலமாக இல்லை, முதல்ல என் கையை தொடாத, தொடும் போதே அருவருப்பாக இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீ டிவோர்ஸ் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பிடுறா. அவனும் நான் சொல்கிறது கேளு, நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வர ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோனு கொஞ்சம் கூட அவனால் நெருங்க முடியல. இதில் இந்த கூச்சன் வந்து லின்னு போட்டு அரையிறான். நான் உன்ட்ட என்ன சொன்னேன், தனியாரு, அவகிட்ட போகாத, இந்த விஷயத்தை பற்றிலாம் பேசாதன்னு சொன்னல, எதுக்காக இப்படி பண்ணின்ற மாதிரி அடிக்க, அவன் உடனே நான் உனக்கு சப்போர்ட்டிவாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீ என்னையே வந்து அவளுக்காக அடிக்கிறல்ல போடான்ற மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டு இவன் ஒரு பக்கம் ஓடி போயிடுறா. ஒரு பக்கம் நியூஸில் வந்து இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்துருப்பாங்களா அந்த இடம் வாங்க போன இடத்துல, அதெல்லாம் வேற எடுத்து போட்டுடுறாங்க. இந்த மாதிரி பெரிய கம்பெனி ஓனர் ஜியாவோட ஹஸ்பண்ட் வந்து சீட் பண்ணிட்டான், அதனால இவங்க டிவோர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் ஓடிட்டு இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேற நம்ம ஹீரோன் கிட்ட போயிட்டு நியூஸில் அதிகமாக உங்களை பற்றி பேசுறதுனால கம்பெனி பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்க, நம்ம ஹீரோன் உடனே அங்கே இருக்க மீதி இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டிருப்பாங்க போல, நம்ம ஹீரோன் கிட்ட பேசணும்னு நினச்சிருப்பாங்க போல. நம்ம ஹீரோனால கம்பெனி டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோன் போய் பேசுகிறா. உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த ப்ராப்ளமை நானே பார்த்துக்கிறேன், இந்த கம்பெனியில் 100%ல் 80% அதை நானே வந்து வச்சுருக்கேன், மீதி இருக்கிற 20 தான் ஆளுக்கு பாதி பாதி வச்சுருக்கீங்க, உங்கள்ட்ட சேர்த்தா கூட எனக்கு ஈக்குவல் ஆகாது, நீங்கள் யாருன்னா விருப்பப்பட்டீங்கன்னா வெளியே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே இருக்கவங்க பயந்துக்கிட்டு இல்லை கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், உங்களுக்கே சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்பர் என்ன நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கம்பெனிக்கான விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கான போனஸையும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்ற மாதிரி அவங்க எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுறேன். அவங்களும் சைலண்ட்டாக போயிடுறாங்க. ஒரு பக்கம் கூச்சனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா கூச்சனை போட்டு அவங்க அப்பா அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. டே என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க, அப்போ டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கானா, நீ அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ அந்த லீன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, ஏன்டா அப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்க, அப்போ இந்த செங்கு இருக்கான்ல பிரதரு, அவன் டைம் கிடச்சா இந்த கூச்சனை எதனா பண்ணுன்னு நினைப்பான் போல. அவன் சொல்கிறான், நான் கேள்விப்பட்டேன்ப்பா, ஏதோ இவன் போயிட்டு அந்த லின் கூட ஒரு நைட்டுக்கு க்ளோஸாக ஸ்டே பண்ணதாகவும் அந்த லின் வந்து சியாவை வெறுப்பேற்றுற மாதிரி முன்னாடி நின்றதாகவும் அவளே வேற ஒத்துக்கிட்டாலாமா, அப்போது ஜியாவுக்கு கோவம் வரும்ல, அதான் அவன் எந்த அளவுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி செங் வந்து சொல்ல, அப்போ கூச்சன் முன்னே அப்பா அடிக்காதீங்கப்பா வேணாம் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் அவங்க அப்பாவா பெல்ட்டை வச்சு நல்லா அந்த கூச்சனை வந்து அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் வந்து கூச்சனை வெளியே கூட்டிகிட்டு வந்து கூச்சன் கிட்ட பேசுகிறாங்க. ஜியா ரொம்ப நல்ல பொண்ணுடா, அந்த லின்னுக்காக உன் வாழ்க்கையை அழிச்சிக்காத, போய் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, அப்போ உடனே தப்பான வந்த லின் அப்படின்னு மழை சொல்லுவாங்களா. இந்த கூச்சொன்னு, அம்மா நீங்கள் இம்மா அப்படி பேசுகிறீங்க, என்னையே தப்பான முறையில் தானே பெற்றிங்க, இப்போ என்ன லின்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறீங்க, லின் உண்மையாகவே நல்லவதாம்மா ஜியாவை விட அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில் அவங்க அம்மாவை தப்பானவங்கன்ற மாதிரி இந்த கூச்சன் வந்து பேசிட்டு போயிடுறான். அப்போ இவங்களுக்கா என்னையே தப்பானவன் சொல்லிட்டு போகிறான், பெற்று வளர்த்ததுக்கு இவன் வாயால் இதை நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனே என்ன சொல்லுவான்னு நினச்சி பார்க்கலன்ற மாதிரி அம்மாவுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும். அவங்க உண்மையாகவே நல்லவங்க தான், அது என்னன்னு போக போக தெரியும். அவங்க அழுதுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த கூச்சனை லீன் பார்த்து பேச வருவாளா, ஏன்னா லாஸ்ட் டைம் இவனே தள்ளி விட்டுட்டு போயிருப்பாள், வந்து சாரி கேட்டுட்டு நான் பண்ண தப்பு தான், உன் கூட தான் நான் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உனக்கு ப்ராஜெக்ட் விஷயம்லாம் பேசுகிற மாதிரி நான் நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், அப்ரோட் போயிட்டு நான் சும்மா இருந்தது வரல, நான் பெரிய பெரிய ஆளுங்க கூட கான்டாக்டில் இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நாளைக்கு நிறைய பேர் கூட மீட்டிங் போட்டிருக்கேன், அந்த டின்னரில் போயிட்டு நீ பேசினீன்னா உனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த லின் வந்து இந்த கூச்சன் கிட்ட சொல்ல, இவன் உடனே லின்னை கட்டி பிடிச்சிட்டு இப்போ கூட நீ தான் எனக்காக சப்போர்ட்டில் இருக்க, நான் உன்னை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், கவலைப்படாத, நானும் உன்னை அப்படி அடிச்சிடக்கூடாதுன்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இந்த லின்னுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அதே ஹோட்டலில் ஒரு டின்னர் டைமில் நம்ம ஹீரோன்னு ஒரு மீட்டிங் போயிருப்பாளா, அவன் அந்த மீட்டிங்லாம் முடிச்சிட்டு இருக்க, அப்போ ஹீரோனை பார்க்கறதுக்கு தம்பி ஜியாங் வருவான். ஜியாங் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, ரொம்ப பெஸ்ட்டான ஒர்க்கெல்லாம் பாப்பா போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னவன், டக்குன்னு வந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, உன்னோட எக்ஸ் இருக்கான்ல அவன் தான் வந்து ஏதோ கம்பெனி விஷயமா ஒரு மீட்டிங் பக்கத்தில் போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோன் அதை கண்டுக்க மாட்டா. ஆனால் அவன் சொல்கிறான், ஆனால் நம்ம கம்பெனிலே இருந்து பாதி பேரை கூட்டின்னு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான்னு கேள்விப்பட்டேன், அவங்களே உட்கார வச்சிருக்கானா அப்படின்னு மாதிரி சொல்ல, இது ஹீரோனுக்கு கடுப்பாகுது. அப்படியா, அப்படி என்ன பண்ணுறேன்னு போய் பார்த்துருவோன்ற மாதிரி ஹீரோன் நினைக்கிறா. அப்போ இந்த கூச்சனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் ஆஃபீஸில் சேர்ந்து ஒரு 2-3 பேர் இருப்பாங்க போல், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்கள வந்து நீ என்ன நினச்சாலும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா ஜியா வந்து ரொம்ப பெரிய ஆள், அவங்களுக்கு எதிராக நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீ ஆனால் ரொம்ப போயிட்ட, அவ்வளோதான், உனக்கு எந்த சான்ஸுமே கிடைக்கல, நீ இதுக்கு மேலே தேவைப்பட மாட்டேன் எங்களுக்கு, நாங்கள் போகிறோம், இதெல்லாம் தேவையில்லாத மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ லின் ஒன்னி போகாதீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஆனால் இந்த கூச்சன் ஒன்னே அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். இதுதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன விதமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவானா. அப்போ லின் ஒன்னே அங்கே ஒருத்தரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி தானே என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது ஸ்டே பண்ணியிருப்பா போல, அவர் கூட ஸ்டே பண்ணிங்களா, இப்படி ஹெல்ப் பண்ணாமல் போகிறீங்களேன்னு சொல்ல, அவன் ஒன்னே அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, உனக்கு தேவையான அமௌண்ட்டை வேணால் நான் கொடுத்துட்றேன், ஆனால் இது எனக்கு கண்டிப்பாக பண்ண முடியாது, அவங்களுக்கு எதிராக
என்னால் எந்த வேலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். அவன் சரியான யூஸ் பண்ணுற பார்ட்டி போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் தம்பியும் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா, இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டீ நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லின்னை பார்த்து கேட்க, லின் உடனே உனக்கு என்ன, நீ வந்து அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போவே தானே, இன்னும் எதுக்கு டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்குன்ற மாதிரி சொல்ல, நம்ம என்னன்னா நான் எங்கடி டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், நான் இப்போ கூட அவங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கேன், அவனே ஒரு குப்பை, அவனை நீ வேணும்னு கேட்குறீங்கன்னா நீயே எடுத்துக்கோ, எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, உடனே சரி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கூச்சனை போய் பார்த்து பேச போகிறான். நான் எல்லாம் கேள்விப்பட்டேன், இதுக்கு எல்லா காரணம் வந்து அந்த ஜியா தான், அதனால தான் இவங்க எல்லாம் இப்படி மாற்றி பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூச்சனை ஏற்றி விட, கூச்சன் உடனே அவளை நான் சும்மா விட மாட்டேன், அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரு பிடிச்சி பண்ணிட்டு இருக்கா, அவள் முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன்ற மாதிரி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட ஆஃபீஸ்க்கு வந்து கூச்சனோட அம்மா பேச வருவாங்க, கூச்சனுக்காக தான் பேச வருவாங்க. போனவங்க இவங்க ரொம்ப நல்லவங்க தான், அதனால நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு உட்காரெல்லாம் வச்சு பேசுகிறா, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து. அவங்களும் அவனை மன்னிச்சிருமா, அந்த லின்னா அவனும் வந்து சின்ன வயசுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அதனால அப்ராட்லேருந்து வந்ததுக்கப்புறமும் இப்படி பழகிட்டான் போல, இனிமேல் அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினா அவங்க ரொம்ப எல்லை மீறி போயிட்டாங்கம்மா, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, கண்டிப்பாக அவனை ஏற்றுக்க முடியாது, ஆனால் நான் உங்களை எவ்வளோ பெரிய ஆளாக நினச்சிருந்தேன் தெரியுமா, நீங்களாம் எப்படி இருந்தீங்க முன்னாடி இந்த ஃபேமிலிக்கு வரதுக்கு முன்னாடி, இந்த கூச்சனோட அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஃபேமிலிக்கு வரதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு படித்து அவ்வளோ உழைச்சிங்க, ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, அது காரணம் அவங்க தானேன்னு சொல்ல, அப்போ கூச்சனோட அம்மா நினச்சி பார்க்குறாங்க, கூச்சனோட அம்மா தப்பான வழியில் ஒன்றும் இவனை பெற்றிருக்க மாட்டாங்க, என்னன்னா கூச்சனோட அப்பா கல்யாணம் ஆயிருக்கும், அந்த ஒய்ஃபை மறைச்சு இந்த கூச்சனோட அம்மா இப்போ இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க கூட லவ் பண்ணுறேன்னு ஸ்டே பண்ணி கூச்சனை பெற்றிருப்பான், அதனால தான் அந்த கூச்சன் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அனுப்பிச்சி விட்டுருப்பாரு இந்த கூச்சனோட அப்பா. கொஞ்சம் வருஷத்துக்கு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்திருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிறந்த பையனுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு அப்ராட் போயிருப்பானா, இப்போ வாரிசு இல்லையன்னு சொல்லிட்டு வில்லேஜில் இருந்த இந்த லேடியும் அதாவது கூச்சனோட அம்மாவையும் கூச்சனையும் வீட்டில் கொண்டு வந்து அதுக்காகவே வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வேற ஒரு பொண்ணு கூட வந்து நல்லா கடலை போட்டு பேசிட்டு இருப்பாரு கூச்சனோட அப்பா. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஏன் தெரியுமா கூச்சனோட அம்மா இருந்திருப்பாங்க, கூச்சன் தான் அம்மா இந்த லைஃப் விட்டுட்டு போக வேணாம், ரிச்சான லைஃபாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ணி இருக்க வச்சிருப்பான். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அவங்களும் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போக, அப்போ கூச்சனோட அப்பா ஒன்று நம்ம கூச்சனோட அம்மா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க, சொன்னபடி நீ பேசலையா அவகிட்ட போயிட்டுன்ட்டு. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, ஏன் என்ன நீங்கள் இப்படி நடத்துறது பத்தாதா, ஜியாவையும் அப்படி பண்ணணும்னு பார்க்குறீங்களா, அவள் ரொம்ப நல்ல அவளை விட்டுருங்கன்னு சொல்லும் போது கூச்சனோட அப்பா வந்து கூச்சனோட அம்மா கண்ணத்துலேயே அறையிறாங்க, என்ன எதிர்த்து பேசுறியா, உனக்கு அவ்வளோ திமிரா போயிடுச்சான்னு சொல்லிட்டு. அங்கே கூச்சனுமே இருப்பான், அவன் வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டிவாக பேச மாட்டான், அம்மாவை அடிக்கிறாங்க, அவங்க அப்பா எதுவுமே கேட்க மாட்டான், சின்ன வயசுலேருந்து தனியாக வளர்த்துருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்காம அவங்க அம்மாவையே கூட அவங்க அப்பா கூட சேர்ந்து தப்பாக பேசும்போது அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அதனால எந்திரிச்சு நின்று இதுக்கு மேலே பொறுக்க கூடாதுன்ற மாதிரி பையன் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறையை விடுறாங்க. கூடவே வந்து இத்தனை நல்லா அசிங்கப்படுத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல கூச்சனோட அப்பா, அவங்க கண்ணத்துலேயே ஒரு அறை விட, அப்போ அவங்க ஒன்றே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணாதீங்க, ஒழுங்காக எனக்கு டிவோர்ஸ் கொடு, இதுக்கு மேலே உங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாது, அப்படியும் வந்து நீ டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை இங்கே இருக்க வச்சேன்னா உன் சாப்பாட்டில் வந்து எலி மருந்து கலந்து கொடுத்துருவேன், இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு என்னடா அவன் அம்மா இப்படி பேசிட்டு போறா, எலி மருந்து வைப்பாலாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க, கூச்சன் ஒன்று விடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவை சமாளிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் வந்து இந்த கூச்சன் அப்பாவோட அப்பா அதாவது கூச்சனுக்கு தாத்தா வந்திருக்காரு, அவருக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர்லாம் தெரியுது, அதாவது ஜியா வந்து டிவோர்ஸ் கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஃபேமிலி கூட கல்யாணம் உறவு இருக்கு, அதை வந்து இப்படி கெடுக்கிற அளவுக்கு இவன் பண்ணியிருக்கானே, நீ எதுவும் பார்க்க விட்டுட்டியான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அவரோட பையன் கூச்சனோட அப்பாவை போட்டு கத்திட்டு இருக்க, இவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்து கூச்சனோட அம்மாவும் அங்கே தானே உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கேட்குது, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த கூச்சன் வந்து நான் அவட்டெல்லாம் போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி அப்போ அவளை நம்ம அசிங்கப்படுத்தணும், அந்த அளவுக்கு நம்ம எதனா பண்ணணும் பிளான் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் கம்பெனி டவுன் பண்ண நம்ம ஹீரோயின் கூட வந்து எதனா நியூஸில் வந்து கேவலமாக வர வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கூச்சனோட அம்மா வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை, நீங்கள் இப்படியா பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லை கூச்சன் நான் உன்னை வளர்த்துருக்கேன், உன்னை இப்படியா வளர்த்தேன், இப்படியே உன்னோட ஒய்ஃபை பற்றி இப்படிலாம் நீ நினைப்ப அப்படின்ற மாதிரி கேட்க, கூச்சன் ஒன்னே அம்மா நீங்கள் இதெல்லாம் உட்காந்து இங்கேருந்து நாங்கள் பிளான் பண்ணி இதெல்லாம் கேட்டுட்டீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையில் இருக்க ஃபோனை பிடுங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவங்களை வந்து மேலே இருக்க ரூமில் அடைச்சி வைங்கன்றமா சொல்லி அனுப்பி விட்டுடுறோம். உங்கள் அம்மாக்கா நம்ம பையனை அப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அவளோட கம்பெனி டவுன் பண்ணுவோம், அப்போ தான் நம்ம கம்பெனிக்கு வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்றது ஆனால் கூச்சனோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த தாத்தாவுமே எதுவுமே சொல்லாமல் இந்த மாதிரி பிளானை போட்டுட்ருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பப்பில் தான் இருப்பாளா, அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு வந்தவன் அதில் ஏதோ பவுடர் கலந்துருப்பான் போல், அதை எடுத்து அவன் அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பானா, அந்த டைமில் கரெக்டாக அந்த கூச்சன் வேற ஜியா நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், இப்படி ஒரு கேவலமான வேலை நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவு திறந்து அங்கே மீடியா பீப்புள்ஸ்லாம் கூட்டிகிட்டு வர, ஆனால் அவன் அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பான்ல அவனும் இவனோட அப்பாவும் ஷர்ட் இல்லாமல் அங்கே படுத்துட்டு இருக்காங்க மயக்கத்தில். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க, என்ன உங்கள் அப்பாவே இப்படி பண்ணிட்டு இருக்காரு, உங்கள் அப்பாவே காட்டுறதுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாரும், மைக்கை பிடிச்சி கேட்க போகிறாங்க. அப்போ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோனோட தம்பிலாம்
வந்துட்டு என்ன இதுக்கு தானே எதிர்பார்த்த அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்போது உடனே அவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, என்னன்னா இவன் கலந்ததை நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பா. அது மட்டும் இல்லை, ஹீரோனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அவனை பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன் பாரு உன்னை அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோனோட தம்பியும் வந்திருப்பான். அவனும் வந்துட்டு நீ வந்து ஒழுங்காக அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பவுடரை கொடு, அதை வந்து நாங்கள் யார் கொடுக்க சொல்கிறோமோ அவங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு கூச்சனோட அப்பாவையும் கூடயே சேர்ந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இவரை மாட்டி விடுறதுக்கு. அவருக்கும் கலந்து இந்த ரூமில் விட்டுட்டு போயிருப்பாங்க. இவங்க 2 பேரையும் குடிக்க வச்சுட்டு இதை தான் நடந்திருக்கும். நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருப்பா, இந்த கூச்சன்னா இவளுக்கு என்ன இவ்வளோ அறிவா, இப்படி தப்பிச்சது மட்டும் இல்லாமல் அப்பாவையும் மாட்டி விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு நினைக்க, நம்பரின்னு ஒரு பக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னையும் இந்த கூட்டத்தில் வந்து சேர்த்துருப்பேன், நீயும் மாட்டியிருப்பேன், ஆனால் நீ என்ன தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இவன் உடனே வந்து குதிக்கிறான், என்ன தைரியண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனை வெளியே துரத்தி விட்டுறாங்க அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து, எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் ரிவெஞ்ச் மேலே ரிவெஞ்சாக கொடுத்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் இந்த தாத்தாக்கு வந்து இந்த நியூஸில் இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அட பாவீங்களா, என் பையனே லாஸ்ட்டில் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா ஒன்னே, சரி இதுக்கு மேலே முடியாது, நீ என்ன பண்ணுறனா கூச்சன் பேசாமல் போயிட்டு அவங்க ஃபேமிலிக்கிட்டையும் அவட்டையும் மன்னிப்பு கேட்டு, அதான் கரெக்டான விஷயம், இல்லைனா வந்து கம்பெனி ரொம்ப மோசமாக லாஸில் போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா வந்து கூச்சன் கிட்ட பேச ஆரம்பிக்க, அந்த கூச்சன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி திமுறா உட்காந்துட்டு இருக்கான். இந்த தாத்தா சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டான். இதுக்கு மேலே நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். அவன் வந்து என்னானாலும் சரி அவட்ட மட்டும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அவள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, அவளே திமிரு பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கா, நான் வந்து அவட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? இதில் வேற அவங்க ஃபேமிலியே வந்து அவளை மதிக்க மாட்டாங்க. அதாவது ஹீரோனோட அம்மா அப்பா வந்து ஹீரோனை வெறுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பையன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் பையனே இப்போ வந்து தம்பியா அக்கா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்ராட்லேருந்து இங்கே வந்து அக்கா கூட இருக்கான். அங்கேருந்து இங்கே வந்து தான் நம்ம ஹீரோயின் நல்லா டெவலப் ஆயிருப்பா. இந்த கூச்சனும் நான் போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ற மாதிரி தாத்தா கிட்ட கத்திட்டு வந்து இந்த லின் கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த லின் ஒரு பக்கம் கூச்சன் கிட்ட வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கூச்சனும், ஆமாம் நீ மட்டும் தான் கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போற, வேற யாரும் இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாத, நானே ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு பெரிய ஒரு ஆள்கிட்ட நான் பேசிட்டேன், அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் உனக்கு வந்து ஏன் கம்பெனி புது கம்பெனி ஓப்பன் பண்ணி அதில் 50% ஷேர் உனக்கும் 50% நானும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோயின் வந்து கூச்சனோட அம்மா கிட்ட தான் பேசுறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால தான் இன்னைக்கு அசிங்கப்படாமல் நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சிருப்பா. அப்போ அவங்களும் இதில் என்னமா இருக்கு, உன்னால் தான் வந்து இன்னைக்கு நான் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த வீட்டில் வந்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம், அவங்கள எதிர்த்து நான் பேசியிருக்கேன், எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கிட்ட இன்னொரு ஹெல்ப் கேட்குறாங்க, உன்னோட ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. இன்னும் சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதில் இந்த கூச்சன் ஒரு மீட்டிங் பற்றி சொல்லியிருப்பான்ல, அந்த மீட்டிங் தான் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல. அப்போ லின்னுமே அவ்வளோ பெரிய ஆள் வரப்போகிறாங்களா, அப்போது நமக்கு ப்ராஜெக்ட்லாம் கிடச்சிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கூச்சன் ஒரு பக்கம் ஆமாம் அந்த லேடி ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும் போது இங்கே சிரிச்சுட்டு நல்லா பேசிட்டு இருந்திருப்பா, நல்லா வேற ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு மென்னுன்னு நினச்சி. ஆனால் லேடின்னு சொன்னோன்னே ஒருவேளை அவங்க ஒன்று மயக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நீ ரொம்ப அழகாக இருக்கேன்ற மாதிரி இவ கூச்சன் கிட்ட சொல்ல, கூச்சன் ஒன்னே அவங்களே ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு ஃபீலிங்கில் இருக்காங்க, இதில் நான் வர டிவோர்ஸ் பண்ண போகிற நிலைமையில இருக்கேன், அப்புறம் எப்படி என்ன அவங்க லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதில் அவங்க பேர் ஆனான்ற மாதிரி வேற சொல்ல, இல்லை கரெக்டாக அந்த ஆனா வந்து அவங்க ஆளுங்களோட வந்துடுறாங்க. அந்த ஆனாவை பார்த்தோன்னே இந்த லின் இருக்கால ஒரு பக்கமாக திரும்பி நின்றுக்கிறா பயந்துக்கிட்டு. அங்கே அந்த ஆனா கிட்ட கூச்சன் பேச போக, ஆனால் அந்த ஆனா என்ன பண்ணுறான்னா இந்த கூவை கண்டுக்காம நான் வந்து லின்னுக்காக தான் இங்கே வந்தேன், அவளை பார்க்கணும் தான் வந்தேன்னு சொல்லும் போது இந்த கூச்சன் ஒன்னே, லின் உனக்காக தான் வந்தாங்களா, எனக்கு முன்னாடி அவங்களை உனக்கு நல்லா தெரியுமா, ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்கள பார்த்து பேசு, என்ன இப்படி திரும்பி நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த லின்னை பிடிச்சி இந்த கூ திருப்புவானா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோயின் வந்து தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, உன்னால தான் இன்னைக்கு எல்லாம் கரெக்டாக நடந்துரும்னு நினைக்கிறேன், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல, லாஸ்ட் டைம் இந்த கூச்சனை வந்து இந்த லின் ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாள் ஒருத்தங்க கூட ஸ்டே பண்ணிட்டு. அந்த மீட்டிங் அப்போது இந்த தம்பிக்காரன் வந்து அக்கா கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பான், இந்த லின்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த லின் வந்து ஆக்சுவலி அப்ராட்ல ஆனான்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனி ஓனரோட ஹஸ்பண்ட் கூட வந்து அஃபேர்ல இருந்திருக்கா. அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அந்த ஆனா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது கண்டுபிடிச்சி என்ன தைரியம் தான் ஏன் வீட்டு உள்ளே வந்து என் ஹஸ்பண்ட் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு கையில் ஒரு பேட்டோட வந்து அவளை அடிக்க போயிருப்பாங்க. லைட்டாக ஒரு அடி அடிக்க ஹஸ்பண்ட் அடிச்சுட்டு அவளை அடிக்கிறதுக்குள்ள அவள் தப்பிச்சு ஓடி இருப்பா. அவங்க அதை தேடிட்டு இருக்காங்க லின்னுன்றவங்கள அப்படின்ற மாதிரி தம்பி எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த டைம்லேயே கொடுத்துருப்பான். ஹீரோனுக்கு ஆனாவா, அந்த ஆனாவை எனக்கு தெரியுமே, நானே ப்ராஜெக்ட்டுக்காக தான் அவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் கூட கால் பண்ணியிருப்பா. அவங்க பேச விரும்பியிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து நான் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு பொண்ணு அஃபேர்ல இருந்தால அவளை தேடிட்டு இருக்கேன், அந்த விஷயமா இங்கே சுற்றிட்டு இருக்கேன், என்னால் ப்ராஜெக்ட் விஷயமா டீலிங் பேச முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து நான் ப்ராஜெக்ட் விஷயமா பேசல, நீங்கள் தேடுற லின்னுக்காக தான் நான் இப்போ கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் ஆனாக்கு கால் பண்ணி எப்படியோ லின் இருக்கிற இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இப்போ ஆனா வந்துட்டு அடியே நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இங்கே தப்பிச்சு வந்தால் உன்னை விட்டுருனான்னு சொல்லிட்டு இந்த லின்னோட கொண்டையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன திமிரு உனக்கு, என் ஹஸ்பண்டை கரெக்ட் பண்ணி என் லைஃப்பை நாசம் பண்ணிட்டு இப்போ இங்கேயும் வந்து அடுத்தவங்க லைஃப்பையும் நாசம் பண்ண வந்துட்டியான்னு சொல்லிட்டு போட்ட ஆனா வந்து இந்த லின்னை போட்டு இடின்னு இடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அவள் கத்திட்டு இருக்கா. லின் ஒன்னே என்னை காப்பாத்துறா கூ அப்படின்னு சொல்லிட்டு கூ ஒன்னே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க ஆனா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் அடிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனா ஒன்னே டேய் நீ யாரா,
உனக்கு ப்ராஜெக்ட் விஷயமா நான் பேச வந்தேன்னு நினைக்கிறியா? நான் வந்ததுக்கு மெயின் காரணமே இவ தான், இவளுக்காக தான் வந்திருக்கேன், நீயும் கொஞ்சம் அமைதியாக இல்லைன்னா உன்னையும் அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஆனா கையில் பேட் வாங்கி அந்த லின்னு அடிக்க போகும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறா. வந்துட்டு ஆனா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்கள் கையில் கூட காயமாயிடுச்சு பாருங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்கலாம்லன்னு சொல்ல, அப்போ ஆனா உடனே நீ என்ன அவளுக்காக பிரேக் கேட்குற, நீ தானே ஹெல்ப் பண்ணதே அவளை மாட்டி விட்டு, இப்போ என்ன நீ அவளுக்காக ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்ல, நம்ம என்ன ஹெல்ப் கேட்குறதா, ஆனால் இப்போது கம்பெனி விஷயமா பேசணும்னு நினைக்கிறேன், அதாவது எனக்கு பார்ட்னராக நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறேன், வரீங்களா, உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கலன்ற மாதிரி ஆனா கிட்ட சொல்ல, அப்போ கூச்சன் உடனே ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க ஜியா, அவங்க கூட நான் பார்ட்னராக இருக்கணும்னு வந்திருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோயின் சிரிச்சிடுறா. என்னது உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ அவங்க கிட்ட போயிட்டு ப்ராஜெக்ட் விஷயமா பேச போகிறேன்ற, சரி அவங்க கிட்டே கேட்டுக்குன்னு சொல்லும் போது கூச்சன் உடனே ஆனாவை பார்த்து நீங்கள் எனக்காக தானே வந்திருக்கீங்க, என் கூட மீட்டிங் போட தானே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆனா கிட்ட கேட்க, ஆனாவோ ஒரு லுக்கு விட்டு டேய் நீ யாரா, நான் அந்த லின்னுக்காக தான் வந்தேன், அதுவும் ஜியா சொன்னதுனால தான் வந்தேன், நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து நம்ம ஹீரோயின் கூட அங்கேருந்து போயிடுறா. சாப்பிட்டுட்டு அப்புறமா பிரேக் எடுத்துட்டு மீதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த கூச்சன் பார்த்துட்டு செம்மையாக கத்திட்டு இருக்கான், நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுவாள், என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்குனே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த லின்னு பிடிச்சி வர கத்துறான். அடி பாவி, அப்ராட்ல எத்தனை டைம் உனக்காக வந்து காசு கொடுத்துட்டு போனேன், ஆனால் நீ அங்கேயே இப்படி ஒரு சீட் பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு சீட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா, இவ்வளோ கேவலமாக பண்ணுவேன்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு இந்த லின்னு கொஞ்சம் தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லி பேசிடுவான், இவன் தப்பானவன் சொல்லிட்டு. இதில் இவனுக்கு கால் வேறு வருது கூ கம்பெனிலேருந்து, நிறைய ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். இவனுக்கு இருக்கிறதே அங்கே இருக்க ஷேரே கொஞ்சம் தான், இதில் இந்த ப்ராஜெக்ட் விஷயம்லாம் கேட்டுட்டு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. இந்த லின்னு இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ உனக்கு கோவம் வருது, என்னடி சிரிச்சிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த லின் சொல்ல ஆரம்பிக்கிறா, நீ என்ன இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க, ஆமாம் அப்ராட்ல நான் எதுவும் பண்ணிட்டு போகிறேன், ஆனால் உனக்காக நான் இங்கே இருந்தல, ஏன் நீ என் கூட பெட் ஸ்டே பண்ணும்போது உனக்கு தெரியலையா நான் வந்து எப்படிப்பட்டவன்ட்டு, நீ வந்து உன் ஒய்ஃபுக்கு சீட் பண்ணிட்டு வந்த அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப திமிரா பேசும்போது அவன் உடனே என்கிட்ட இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி லின்னோட கழுத்தை பிடிச்சி அங்கே நெரிச்சிட்டு இருக்கான். இதுக்கு மேலே என் மூஞ்சிலே முழிக்காதன்ற மாதிரி அவளை அங்கேயே தள்ளி விட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஆனால் இங்கே ஆனாவையும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க நல்லபடியாக அவங்களோட கோஆப்ரேஷனை முடிச்சுட்டாங்க. நம்ம இன்னும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க மெட்டீரியல்லாம் வாங்கி பார்க்குறா, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் அங்கே கொஞ்சம் ஓல்டான லேடி தான் வந்து அந்த மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்களா. அப்போ ஆனா பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்களெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க, இவங்களாம் கரெக்டாக பண்ணுவாங்களான்னு கேட்க, அப்போ நம்ம ஹீரோயினும் நீங்களே பாருங்க அவங்க எப்படி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த லேடியை பார்த்து என் கம்பெனிக்கு வந்துடுறீங்களா, சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அங்கே நிற்கிறது வந்து கூச்சனோட அம்மா. கூச்சனோட அம்மாவுக்கு தான் பெரிய பொசிஷன் கொடுத்து நம்ம ஹீரோயின் இப்போ அவள் கம்பெனியில் வச்சிருக்கா. அவங்கள பற்றி இப்போ பேசும்போது நம்ம ஹீரோனுக்கும் சந்தோஷமாக இருக்குது, கூச்சனோட அம்மாவும் நல்லா பெருமைப்பட்டுக்கிறாங்க அவங்கள பாராட்டி பேசும்போது. இங்கே எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கூச்சனை தான் காட்டுறாங்க. இந்த கூச்சனை அவர் தாத்தா போட்டு அடி நடிக்கிறாரு. கூ கம்பெனியில் இருக்கிறதே உனக்கு ஷேரே கொஞ்சம் தான், அதுலேயும் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நிறைய வரது மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க, ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லும் போது இந்த செங்கு பிரதர் இருக்கான்ல, அவன் சான்ஸ் கிடைக்க யோசிச்சுட்டு இருப்பானே, அவன் ஒன்று இதில் பார்த்துட்டு தாத்தா இதுக்கு மேலே நீங்கள் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் சரியாக போயிடுச்சு இல்லை, இவன் இனிமேல் இந்த ஒர்க்கெல்லாம் நல்லா பார்க்க மாட்டான், அந்த ஷேர் இருக்கிறத எனக்கு கொடுங்க, அந்த பொசிஷனில் நான் போயிட்டு இனிமேல் வேலை பார்க்குறேன்னு சொல்லும் போது கூச்சன் ஒன்னே டேய் என்ன சான்ஸ் கிடைக்குதுன்னு என்னோட பொசிஷனை பிடுங்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு செங்கு அடிக்க போகும்போது அப்போ தாத்தா ஒன்னே ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்ட் தான், இனிமேல் வந்து நீ அங்கெல்லாம் போத்தேவல செங்கே போய் எல்லாம் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லும் போது இவனால் வேற ஒன்றும் பண்ண முடியல. தாத்தா இல்லை வேண்டான்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறான், ஆனால் தாத்தா வந்து அவன் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, அங்கேருந்து போயிடுறாங்க. செங்கு ஒன்னே இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அந்த பொறுப்பு எந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கூச்சன் ஒன்னே சென்னோட சட்டையை பிடிக்கிறான், ஏன்டா என்னோட பொசிஷன் ஆட்டையை போகிறதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போகும்போது அப்போ செங் சொல்கிறான், நீ வந்து பண்ணலையா, ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்த நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போன டைமில் எனக்கு பொண்டாட்டியாக வரப்போறவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒய்ஃபாக மாற்றிக்கிட்டு இவ்வளோ நாளாக இத்தனை சந்தோஷம் அனுபவிச்சுட்டு இப்போ அவளை நல்லா பார்த்துக்க முடியாமல் அவளுக்கு துரோகம் பண்ணது நீ பண்ணது தானே தப்புன்னு சொல்லிட்டு செங் கரெக்டாக தான் சொல்லி அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு இனிமேல் இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த செங்கால வேற ஒன்றும் பண்ண முடியல, அதனால அசிங்கப்பட்டதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருவான் அன்றைக்கி நைட்டு. அப்போ அம்மா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போய் பார்த்தா பையன் அப்படி குடிக்கிறத பார்த்து அட பாவி என்னடா இவ்வளோ குடிச்சிருக்கா, இப்படிலாம் பண்ணாத சியாக்கு, நீ பண்ணது துரோகம், அதனால தான் விட்டுட்டு போனா, ஆனால் நீ இப்படியா மோசமாக போவா அப்படின்ற மாதிரி அம்மா திட்டிட்டு உட்கார. உடனே இந்த கூச்சன்னும் என்ன நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களே தப்பான விதத்தில் தானே என்னை பெற்றீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப அவங்க அம்மாவோட ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சுமே அவன் தப்பாக பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனது தெரியாமல் அவங்களே வந்து பாதிக்கப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து இங்கே நிற்கிறாங்க. இவன் இப்படி திரும்ப சொல்லி காட்டும் போது அங்கே கூச்சனோட அம்மாவுக்கு செமக்கும் வந்து நீ ஏன்டா அப்படி கத்தியால் குத்தாமலே உன் வார்த்தையால் என்னை சொல்லி குத்திட்டு இருக்க, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நீ என் பையனே இல்லைன்னு நினச்சிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கோச்சிட்டு போயிடுறாங்க. இந்த சின்னம் ஐயோ என்ன அம்மா இப்படி போயிட்டாங்களே நினச்சிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஜியா தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான், எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சி கையை முறுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன்லாம் ஒர்க்கில் முடிச்சுட்டு தம்பி ஃபோன் பண்ணியிருப்பானா, அவளும் வந்து வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவா. அந்த டைமில் திடீர்னு இந்த கூச்சன் வந்துட்டு நம்ம ஹீரோன் கை பிடிச்சி உன்கிட்ட பேசணும் ஜியா, தயவு செஞ்சு என் கூட பேச அப்படின்ற மாதிரி சொல்லி நின்றுட்டு இருக்கான். நம்ம என்ன உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், நான் உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை விருப்பமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணால் அவன் விட மாட்டான். இல்லை நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கணும், நம்ம ஃபேமிலிக்காகவாவது நீ என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஃபேமிலின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கரெக்டாக
அந்த லின் வந்துட்டு டேய் ஊச்சன் நான் வந்து உன்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா உன் குழந்தைய வயிற்றுல இருக்குது அப்படின்ற மாதிரி அழுத்துட்டு நிற்க ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஆமாம் ஃபேமிலியாக பேசணும் ஆனால் நீ ஏன் கூட பேசக்கூடாது உன் பின்னாடி நிற்கிறா பாரு அவ கூட போய் பேசு ஏன்னா அவள் தான் இப்போ உன் குழந்தைய வயிற்றுல வச்சிருக்கான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அப்போ தம்பி அவங்க வந்துருவானா தம்பி ஜியாங்க வந்துட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி ஜியாவை கூப்பிட நம்ம இருந்தோம் போகலாம் இதுக்கு மேலே இவன்ட்டு என்ன பேசிட்டுன்ற மாதிரி காரில் ஏறிக்கிறா அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வர ட்ரை பண்ணுவான் நாங்கள் இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் அவனை பிடிச்சிக்கிறாங்க ஹீரோயின் காரில் அங்கேருந்து கிளம்பிட அப்போ அவனை விட்டுடுறாங்களா உடனே இந்த லின்னுமே கூச்சனை பார்த்து நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு ஆனால் இப்போ உன்னோட குழந்தைய வயிற்றுல வளருது நீ தான் என்ன நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா அப்போ உடனே இந்த கூச்சன் அந்த குழந்தைலாம் தப்பான விதத்தில் பிறக்கவே கூடாது நான் உனக்கு கல்யாணமே இன்னும் பண்ணல அப்போ தப்பான பொசிஷனில் தானே நீ இருந்த அந்த குழந்தைய பெற்றுக்கு போகிற அதனால இதெல்லாம் ரொம்ப தப்பு எனக்கு அந்த குழந்தைய வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான் இதில் வேறு அதில் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கிளம்ப பார்க்குறான் இவ்வளோ கையெல்லாம் எடுத்து வயிற்றுக்கிட்ட வைக்கிறா நீ ஃபீல் பண்ணு பேபி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அவன் வந்து அதெல்லாம் போய் தான் போடின்னு சொல்லிட்டு லைட்டாக தள்ளி விட்டுட்டு போயிடுவானா இவ கீழே விழுந்துருவா தடிக்கி என்னன்னு பார்த்தா அவளுக்கு ஒரு பக்கம் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு அங்கே இருக்க வாட்ச்மேன்லாம் கத்திட்டு இருக்கா இவன் அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறான் ஐயோ தப்பு பண்ணிட்டுமேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஒரு பக்கம் போக நம்ம எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது ஆஃபீஸ்க்கு வெளியே இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வந்து அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம்லாம் வந்து இந்த தம்பிக்காரன் தான் வந்து நம்ம ஹீரோனுக்கு சொல்லிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லை ஃபோனில் சொன்னவன் இப்போ நேர்லேயே வந்துட்டு என்ன நான் உன் ரியாக்ஷன் பார்க்கலாம்னு நினச்சேன் உன்ட்டு எந்த ரியாக்ஷனுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி தம்பி கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோனா ரியாக்ஷன் இல்லை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் 5 வருஷமாக கல்யாணம் பண்ணி அவன் கூட இருக்கேன் ஆனால் எனக்கு குழந்தைய பிறக்கல எப்படி லின் அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆனா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல தம்பி ஒன்னே ஒரு வேளை லின்னுக்கு ஆல்ரெடி வேற ஒருத்தங்க கூட ஸ்டே பண்ண அன்றைக்கி பேசிட்டு இருந்தால வேற பேபியை கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வருது இங்கே இந்த லின்னை தான் காட்டுறாங்க லின் வந்து அங்கே இருக்க தலைக்காணிலாம் எடுத்து இந்த கூச்சன் மேலே போட்டு அடிச்சிட்டு இருக்கா உன்னோட குழந்தை நீ எப்படி தள்ளி விட்டு கொண்டுட்டியோ உனக்கு அறிவில்லையான்னு சொல்லிட்டு கூச்சன் சொல்கிறான் நான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உன்னை அலோ பண்ணவே இல்லை நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கூச்சன் வந்து லின்னை பிடிச்சி கத்த லின்னோ டேய் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க இப்படி ரொம்ப ஓவரா பேசினா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாரும் முன்னாடி நம்மளை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவேன்னு சொல்கிறேன் நம்மளை பற்றின விஷயம் யாருக்கும் நான் சொல்லக்கூடாதுன்னா 5 மில்லியன் கூட இந்த ஊரை விட்டே நான் போயிடுறேன் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன்ற மாதிரி காசெல்லாம் கேட்குறா கூச்சன் கிட்ட இந்த லின்னு இப்போ இந்த லின்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த கூச்சனும் காசு கேட்குறியடி என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் உள்ள வருவாளா இவன் வந்து கரெக்டாக லின்னோட கழுத்து பிடிச்சி அப்போ தான் நெருக்கி போயிருப்பான் ஹீரோயின் உள்ள வந்துட்டு உண்மையாக அவளோட ப்ரெக்னென்சி காரணம் நீ இல்லவே இல்லை இதில் அவள் காசு கேட்குறான்னு சொல்லிட்டு நீயும் கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து நிற்க இந்த லின்னோ உனக்கு என்ன தெரியும் நீ எதுக்காக வந்து சொல்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது கூச்சனுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா ஏன்னா அந்த குழந்தைக்கு நீ அப்பாவே ஆக முடியாது ஏன்னா உனக்கு அப்பா ஆகிற தகுதியே இல்லை உன்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட என்னாச்சுன்னு காட்டுறாங்க ஹீரோனுக்கு டவுட் ஆயிருக்கும்ல அப்போ ஹீரோயின் போயிட்டு செக்அப் எடுத்திருப்பா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருப்பார் ஃபேமிலி டாக்டர் போல அந்த ஃபேமிலி டாக்டர் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும் செக்அப் பண்ணியிருப்பாங்க அந்த செக்அப்பில் உண்மையாகவே கூச்சனுக்கு தான் வந்து குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லை அப்படின்றது அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கும் அது அவனுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஹீரோயின் பணக்காரி அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக அந்த ஃபேமிலியில் வந்து இந்த இது விஷயம்லாம் வந்து நம்ம ஹீரோனுக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி மறைச்சிருப்பாங்க இந்த ஹீரோயின் நினச்சி பார்த்த விதத்தில் கேட்ட உடனே சண்டை வந்திருக்கும்ல இவங்க 2 பேருக்குள்ள ஸ்டார்டிங்கில் அப்போ ஹீரோயினை பார்த்து இந்த கூச்சன் கத்திருப்பான் அதாவது லின் தானே நல்லா பார்த்துக்கிறா அவள் தான் ரொம்ப நல்லவ என்னை கேர் பண்ணிக்கிறா நீ என்ன பண்ணுற 5 வருஷமா என் கூட இருக்க எனக்கு ஒரு குழந்தை கூட பெற்று கொடுக்க முடியல உன்னால எனக்காக எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசியிருப்பான் இப்போ நம்ம ஹீரோனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சோடனே உனக்கு உண்மை தெரிஞ்சோ நீ என்கிட்ட மறைச்சி என்னையும் வந்து கேவலமாக பேசினல நீ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க இந்த லின் ஒரு பக்கம் ஏன்டி என் லைஃபுக்கு எடுக்கிறதுக்குனே வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோனுக்கு இவன் நடுவில் வந்து பேசும்போது செம்மக்கோ வந்துருமா அதனால ஓங்கி கண்ணத்துல இந்த லின்னோட கண்ணத்தில் ஒரு அரை விட அவள் போயிட்டு பெட்டில் அடிச்சுக்கிட்டு அம்மான்ற மாதிரி உட்காந்துப்பலா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேலே என்னை பார்த்து அப்படி சொல்லுவேன் நீயும் உண்மை மறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அவன் மூஞ்சில் வந்து இப்படி கறியை பூசிட்டு போயிடுறா உன்னால தான் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போவானா அப்போ லின் ஒன்னே டேய் ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது அதுக்கு நீ என்னை தனியாக விட்டுட்டு போவியா நான் உயிரை சின்ன வயசில் காப்பாற்றினேன்டா அப்படின்ற மாதிரி லின் சொல்ல இந்த கூச்சன் ஒன்னே நீ என்னை காப்பாற்றினதுக்கு என்ன அப்படியே சாக விட்டுருக்கலாண்டி எத்தனை வாடி சொல்லுவேன்ற மாதிரி அவங்க வந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அதே ஹாஸ்பிட்டலில் வெளியே பார்த்தா இந்த கூச்சனோட தாத்தாவை வந்து சீரியஸாக ஆயிடுச்சு போல் ஏதோ தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க ஸ்ட்ரெச்சரில் வச்சு இவனும் பார்த்துட்டு ஐயோ என்னாச்சுன்ற மாதிரி அம்மாலாம் வந்திருப்பாங்க அவங்க கூடலாம் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறான் அப்பா என்னப்பா ஆச்சு தாத்தாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு என்னன்னா இவனோட பிரதருக்கு தாத்தா வந்து அந்த 20% ஷேர் இருக்குல்ல கம்பெனியில் நீ போய் உட்காருன்னு சொல்லியிருப்பாங்களா அந்த ஷேருக்கு உள்ள அமௌண்ட்டை வந்து அந்த ஷேரை ஏமாற்றிட்டு அவன் அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பானா இதை கேட்டுட்டு ஐயோ அதையும் எடுத்துகிட்டு போயிட்டானா இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இந்த கூச்சன் அதை கேட்டு மயக்க போட்டு விழுந்திருப்பான் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த கூச்சனோட அப்பா தாத்தான்னு சொல்லிட்டு 3 பேரை உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க எதனா நம்ம பிளான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கூச்சனோட அம்மா வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம ஜியா வந்து மன்னிக்க போகிறதில்ல ஏன்னா கூச்சன் வந்து ஜியாக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க நடுவில் வந்து பேசுகிறத பார்த்த பெத்த பையனே அம்மா நாங்கள் தான் ஆம்பளைங்க பேசிகிட்டு இருக்கோம்ல நீங்கள் எதுக்குமா நடுவில் வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட வாயை தான் அடக்க பார்க்குறான் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு செம்முக்கும் வருது சைலண்டாக நின்றுடுறாங்க இதில் இந்த தாத்தாவும் பேசாமல் மன்னிப்பு
மன்னிப்பு கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அடுத்த நாள் பிரஸ் மீட்ல தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோனோட ப்ராஜெக்ட் ஏதோ பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு போல. நம்ம ஹீரோனோட சக்ஸஸை பற்றி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த லீன் வருவாளா. வந்தவ என்னதான் இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு ரூமரை கிளப்பி விட்டு என்னை ஒரு ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்குனாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கூட வச்சு என்னை தப்பாக பேசி என்னை கேவலமாக நடத்தி ஒரு வேலையை விட்டு தூக்கி என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஹீரோனை பற்றி தப்பாக பேச அங்கே இருக்க மீடியா பீப்புள்ஸ்லாம் அப்படியா, ஆனால் உங்களை இதுக்கு முன்னாடி நியூஸில் பார்த்துருக்கோமே, நீங்கள் தானே வந்து சீட் பண்ணீங்க அவங்களோட ஹஸ்பண்டோட சேர்ந்து அப்படின்ற மாதிரி எல்லாரும் கரெக்டான கேள்வி கேட்க ஹீரோனும் பாத்தியா ஆல்ரெடி நியூஸில் வந்ததே அவங்க இன்னும் மறக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லும் போது இந்த லீன் ஒரு பக்கம் என்ன தைரியம் உனக்கு என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோன் உடனே ஒரு பிக்சரை போட்டு காட்டுறா. அதாவது அப்ராட்ல இவ தப்பு பண்ணி நியூஸில் வந்திருப்பா போல. அதையும் அங்கே இருக்க மீடியா பீப்புள்ஸ் முன்னாடி போட்டு காட்டும் போது அவங்களாம் இவ்வளோ தப்பா இவ பண்ணியிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அப்போ இந்த லீன் கத்திட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த கூச்சன் உள்ள வந்து நீ எதுக்காக சியாவை பற்றி பேசுகிற, சியாவை பற்றி பேச உனக்கு தகுதியே இல்லைன்றமா சொல்லிட்டு இருக்க. அப்போ லீன் ஒன்னே டே என்னடா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கூட நான் இத்தனை நாளாக இருந்திருக்கேனே தெரியாதன்ற மாதிரி கேட்கும்போது கூச்சன் ஒன்னே நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியணும்னு நினச்சிட்டு லீனை போட்டு கண்ணத்துலேயே அறைய நம்ம ஹீரோனை இவங்களை வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடும் போது லீனை கூட்டிட்டு போயிடுவாங்க. கூச்சன் மட்டும் அங்கேயே நிற்பானா. ஹீரோன் ஒன்னே உன்னே வந்தால் சொன்ன வெளியே போ அப்படின்ற மாதிரி கூச்சனை பார்த்து சொல்ல, ஆனால் உடனே அங்கே நம்ம ஹீரோன் முன்னாடி முட்டு போட்டு மன்னிப்பு கேட்க உட்காந்துருவானா. ஆனால் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் பின்னாடி பார்த்தா இவனோட அப்பாவும் தாத்தாவும் வேற முட்டி போட்டுட்டு நாங்களும் சியா கிட்ட மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூச்சன் வந்து நீங்க எதுக்கு முட்டி போறீங்கன்னு கேட்கும்போது அப்பாவும் தாத்தாவும் நாங்கள் தோத்துட்டோம்டா மன்னிப்பு கேட்டுதாகணுன்ற மாதிரி இப்படி முட்டி போட அப்போ கூச்சனோட அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு இதெல்லாம் தேவை, அவளோட லைஃப் அழிக்க பார்த்தாங்களே, இவங்களுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கூச்சனோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி தானே, இதுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனிக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், உங்கள் கம்பெனி ஸ்பாயில் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே 40% ஷேரை நான் வாங்கினேன், அதை நல்லா இப்போ கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு பத்தாது, அது உங்களுக்கு வேணும்னா நான் ஹெல்ப் பண்ணதுக்காக இன்னும் நீங்கள் முட்டி போட்டுட்டு தான் இருக்கணும். சரி இதுக்கு மேலே எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை, நான் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துட்டு அதை நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதாவது ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் மீட் அங்கேருந்து முடிச்சிடுறா. மீதி பேரெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட இந்த தாத்தாவும் கூச்சன் அப்பாவும் கலங்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னாக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோனுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கா. அந்த கூ கம்பெனிக்கு தான் வரேன்னு சொல்லியிருப்பால, அவங்க தம்பிக்கிட்ட தான் சொல்லிட்டு போறா, நான் அந்த முடிவு எடுத்துட்டேன், நான் அதை தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா கூச்சனோட அம்மா அங்கே ரெடி ஆகி நின்றுட்டு இருக்கா. என்ன சொல்றாங்கன்னா இந்த கூ கம்பெனிக்கு இனிமேல் நான் தான் பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோடனே அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கூச்சனோட அப்பா வந்து உனக்கு அந்த தகுதி இல்லையே, நீ எப்படி இங்கே வந்தா, உனக்கு எப்படி இந்த சான்ஸை கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது கூச்சனை வந்து அம்மா ஆமாம்மா நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, நீங்கள் வீட்டில் இருக்க வேலையை தான் பார்க்கணும், நாங்கள் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நீங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அப்பயும் திமுறா பேசிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோன் வந்துட்டு போதும் நிறுத்து, இந்த கம்பெனியோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டரே நான் தான், அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன், அதாவது அந்த பதவி வந்து உன்னோட அம்மாவுக்கு தான் தரப்போகிறேன், அது மட்டும் இல்லை உன்னோட ஷேர் உன்னோட 20% ஷேர் கூச்சன் அதுதான் உன்னோட பிரதர் செங்கு வந்து தூக்கிட்டு போயிட்டான், அதனால அந்த ஷேரை வந்து ஒழுங்காக என் பேரில் எழுதி கொடுத்துட்டு, எழுதி கொடுக்கலன்னா காசை தூக்கிட்டு போனதுக்காக உன் பேரில் இந்த காசு தானே தூக்கிட்டு போயிருக்கான், அதுக்கு நீங்கள் தான் ஜெயிலுக்கு போவீங்கன்ற மாதிரி சொல்ல சைன் போடுறதுக்காக அந்த பேப்பரை கொடுக்குறா. இதெல்லாம் அந்த தாத்தாவும் கூச்சனோட அப்பாவும் பார்த்துட்டு இருக்கிற அந்த 1% 2% ஷேரில் நாங்கள் அமைதியாக உட்காந்துக்கிறோம், இந்த கூச்சன் என்னமோ பண்ணிட்டு போட்டோன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கூச்சனா இந்த பேப்பர்லாம் நான் சைன் பண்ண முடியாது, நான் எதுக்காக வந்து இந்த ஷேரெல்லாம் எழுதி கொடுக்கணும், காசு அவன் தானே எடுத்துகிட்டு போனான்னு சொல்ல இவன் சைன் பண்ணாததுனால இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, உங்கள் பிரதர் தானே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அது உங்கள் மேலேயும் தான் தப்பு, நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவன் சைனும் போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டான். அதில் கூச்சன் அவங்க அம்மாவை பார்த்து காத்திட்டு இருக்கான், அம்மா என்னை காப்பாற்றுங்க, இங்கே பாருங்க என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்கன்ட்டு. ஆனால் அவங்க அம்மாவா அவனோட கண்ணத்தில் 2 அறை விடுறாங்க. இந்த அறை வந்து சியாக்காக, இன்னொரு அறை நீ என்ன தப்பாக பேசினல, வளர்த்த அம்மாவே தப்பாக பேசினல அதுக்காக, என்னை தப்பாக பேசிட்டு உன்னை தனியாக இருந்து அவளை வளர்த்தேன், ஆனால் நீ என்னை எவ்வளோ கேவலமாக பேசின, இதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், இது உனக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட இவனும் தாத்தா அப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி பார்க்குறான். அவங்களா இல்லை இல்லை எனக்கு வந்து என் ஒய்ஃபே இனிமேல் பிரசிடென்ட் தான் இருந்துக்கிட்டோம், நீ எப்படின்னா போடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருந்துக்கிறாங்க அமைதியாக. அப்புறம் அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியும் வந்து கூச்சனோட அம்மா நம்ம ஹீரோனுக்கு தேங்க்யூ சொல்ல நம்ம ஹீரோனா இது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, இதுக்காக நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்கள் தகுதியானவங்க தான் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே கை தட்டி கூச்சனோட அம்மாவை ஏற்றுக்கிறாங்க இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டாக. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து இந்த கம்பெனியோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி வெளியே போனால் அங்கே போய் பார்த்தா இந்த லின்னு இன்னுமே திருந்தல, இன்னும் 4 பேர் கூட அப்படி தான் சுற்றிட்டு இருப்பா போல ஏமாத்திக்கிட்டு, அவளை துரத்திக்கிட்டு மீதி பேர்லாம் போயிட்டு இருக்காங்க. எப்படி தப்பிச்சு போறா பாரு, என்னையும் ஏமாத்திட்டு துரோகி உன்னை சும்மா விட மாட்டேன்டி, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போகிறாங்க. ஹீரோன் இதை பார்த்து திருந்தாதவங்க இப்படியே தான் இருப்பாங்க போலன்னு நினச்சிட்டு இதுதான் இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் நினச்சிட்டு நம்ம ஹீரோனை போயிடுவாளா. நம்ம ஹீரோன் போயிட்டே இருக்கும்போது ஹீரோனோட தம்பி தாங்க காரில் வந்து நிற்கிறான். அக்கா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா சப்போர்ட் இல்லைனாலும் நம்ம ஹீரோனுக்கு ஃபுல் சப்போர்ட் தம்பி இருக்கான். அவங்க அம்மா அப்பாவே விட்டுட்டு வந்துட்டான், ஏன்னா வந்து அம்மாவுக்கு அவங்க சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போக நிற்க நம்ம ஹீரோனும் தம்பி கூட சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இப்படி ஒரு எண்டிங்கில் தான் இந்த மூவி இங்கே முடிக்கிறாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.